இன்று சனிக்கிழமை அதிகாலை ஹான் யூனிஸ் பகுதி மற்றும் ரவா பகுதிகளில் இஸ்ரேலிய வான்படையினர் சரமாரியாக குண்டுமழை பொழிந்ததாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அந்த தாக்குதலில் பொதுமக்களும் பாலஸ்தீனிய ஊடகவியலாளர்களும் காயமடைந்துள்ளதுடன் பலியாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹாசாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நுசிராத் அகதிகள் முகாம் அமைந்துள்ள பகுதியிலும் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர், எத்தனை பேர் காயமடைந்துள்ளனர் என்கின்ற சரியான தகவல் காணொளி தயாரிக்கும் நிமிடம் வரை வெளியிடப்படவில்லை. அல் ஜசீரா வெளியிட்ட தகவலின்படி 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதில் 2 குழந்தைகளும் உள்ளடங்குவர். இஸ்ரேல் விமானப்படையினர் நடத்திய இந்த தாக்குதலில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதை இஸ்ரேலிய ஊடகங்களே தகவல் வெளியிட்டுள்ளது. அதே நேரம் மத்திய கிழக்கில் பல இடங்களில் போர் மேகம் சூழ்ந்திருக்கும் வேளையில் இங்கிலாந்து நாட்டுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை செங்கடலில் வைத்து தாக்கியுள்ளதாக ஏமனை தளமாக கொண்டியங்கும் ஹவுதிகள் இயக்கம் அன்சாரல்லா தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இங்கிலாந்து நாட்டுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலுக்கு சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதென அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்கொம் அறிவித்துள்ளது. ஆனால் அந்த தாக்குதலில் எண்ணெய் கப்பலுக்கு எவ்வகையான சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை சென்கொம் இதுவரை வெளியிடவில்லை.